யாரோ ஒருத்தரை தூக்கி வச்சு கொண்டாடுறது, யாரோ ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறது, யாரோ ஒருத்தரை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிறது, இது சினிமா பிரபலங்கள் மேலே மட்டும்தான் இந்த இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் எப்பயுமே இருந்துச்சு. ஆனால் முறையாக ஒரு புதுவிதமான ஒரு உணர்வும் இந்த பற்றும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது இவரால் தான் முடியும். லஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது நேர்மையான ஒரு நபரைத்தான். அவர் தான் சகாயம் ஐஏஎஸ். அவருடைய ஆலோசனைப்படி இயங்கக்கூடிய இந்த மக்கள் பாதை அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பிலுடைய இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து சமீப காலமாக மிக அற்புதமான செயல்களை எல்லாம் செஞ்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதாவது வெறும் சொல் அல்ல, வெறும் மேடை விவாத பேச்சு அல்ல, எழுத்து மட்டும் அல்ல, செயலாலும் தங்களை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். சில விடயங்கள் நம்மளால் சொல்ல முடியும், அதை செய்வோம் இதை செய்வோம், அப்படி இருந்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நம்ப முடியாத, கேள்விப்பட்டிருக்காத புதிய புதிய விடயங்களை இந்த இளைஞர்கள் எல்லாம் இதுவரைக்கும் செஞ்சுருக்கிறாங்க. சென்ற வருடம் தமிழில் நம்ம தமிழை பற்றி எவ்வளவோ விடயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தமிழில் கையெழுத்து நடத்தணும், எல்லாரையுமே கையெழுத்து போட வைக்கணும், அதை கிண்ண சாதனையில் இடம்பெற வைக்கணுன்ற ஒரு அற்புதமான சிந்தனையை ஏற்படுத்தி அதை சென்ற வருடம் அக்டோபர் 2ஆம் தேதி நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு கின்னஸ் சாதனை பட்டியலில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்குது என்றால் இது மகத்தான சாதனை தான் உண்மையிலேயே. அதுபோல தான் இன்னொரு நிகழ்ச்சி, சிறப்பாக ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கி எல்லாரும் ஒதுக்கக்கூடிய, எல்லாரும் புறந்தள்ளக்கூடிய ஒன்று விவசாயிகள். ஆனால் அவங்கள கூப்பிட்டு ராஜ மரியாதையோட வாகனத்தில் ஏற்றி இருடமெல்லாம் பொருத்தி மாலையெல்லாம் அணிவித்து பாத பூஜை நடத்தி மேலதாளங்களோடு அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து ஊருக்கே சோறு போடக்கூடிய அந்த விவசாய மக்களுக்கு உணவளித்து அற்புதமான நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள். இது எங்கேயுமே நடந்திருக்காது. எல்லாம் சொல்லலாம், நம்ம விவசாயிகளை தாங்கி பிடிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனால் செயலில் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த அமைப்பு. அது மட்டுமல்ல, இதே போன்ற நெசவாளர்களுக்கு அவரிடமிருந்து நெசவு செய்த ஆடைகளெல்லாம் வாங்கி தாங்களே முன்னின்று விற்பனை செய்து அதில் வரக்கூடிய லாபங்களையெல்லாம் அந்த நெசவாளர்களுக்கு கொடுக்கிறார்கள். மக்கள் பாதை இந்த இளைஞர்களை மிக அற்புதமான முறையில் மிக அற்புதமான திட்டங்களை ஈட்டி கொடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். மேலும் வாழ்க வளமோடு இந்த இயக்கம்.